தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் சாய் டிவி குட்டீஸ், வெல்கம் டு சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் நாம் கதைகள் தான் கேட்டுட்ருக்கோம். அப்படியே கதையோட கூடவே நம்ம கூட இன்னைக்கு எந்த சுட்டீஸ்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அழகாக விஷயம் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக. கதைன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல நிறைய கதை கேட்டிருக்கேன். நீங்களும் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதை கேட்பீங்களா? இதில் நம்ம இந்த கதையிலேயே நிறைய தெரியாத விஷயத்தை தான் கற்றுப்போம் இல்லைங்களா? இப்போது பாருங்களேன், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். காடு பாருன்றாங்க அம்மா, கும்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்க, கோவிலுக்கு போன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யணுமா? எதுக்காக நம்ம கோவிலுக்கு போகணும்? இதெல்லாம் ரொம்ப அவசியமா? அப்படிலாம் கூட நமக்கு தோணும். கடவுள்னா உண்டா? இல்லை கடவுள்னு சொல்கிறாங்களே அம்மா அப்படின்னு இப்படி கை வச்சே யோசிச்சிருப்பீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த கதை. பாருங்களேன், நல்லா இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். இப்போது 2 ஏஞ்சல்ஸ் இருந்துதான். அந்த ஏஞ்சல்ஸ் 2ம் என்ன பண்ணிச்சான்? ஒரு டவுட் வந்துச்சான். யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும்? கடவுளை பிடித்தது, கடவுளுக்கு பிடித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இது 2க்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சான். யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும்? யார் மாதிரி இருந்தா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்? எப்படி இருந்தா பிடிக்கும்? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்துதான். தாறுமாறா யோசிச்சுங்களா. அப்போ 2ம் எதுக்கு நம்மளே யோசிப்பானே அப்படின்ட்டு நேரா அவர்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்ட்டு காடுகிட்டயே போயிட்டாங்களாம். போய் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோமே, எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு கேட்டுதான். உடனே அவர் சொன்னாராம், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே போங்க, பூலோகத்துக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா ஏர்த்தில் நிறைய பேர் கஷ்டத்தோடு இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கே நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம் 2 ஏஞ்சல்ஸ் கிட்ட. அது 2 ஏஞ்சல்ஸும் உடனே ஏர்த்துக்கு வந்துடுச்சான், நம்ம இந்தியாவுக்கு வந்துடுச்சோம். வந்த உடனே நிறைய பேரை பார்த்துச்சான். எல்லாரும் ஒவ்வொருத்தையும் போய் நீங்கள் எப்பெல்லாம் கடவுளை கும்பிடுவீங்க, எப்பெல்லாம் கடவுளை வணங்குவீங்க, எப்பெல்லாம் நினைப்பீங்க அப்படின்னு விதவிதமாக கேட்டுச்சான். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், நான் விடாம தினமும் கோவிலுக்கு போவேன். எனக்கு மனசு சரியில்லைனாலும் சரி, எப்போவுமே நான் கோவிலில் தான் இருப்பேன். நான் கடவுளை வணங்காத நேரமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே இது 2 ஏஞ்சலும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி பார்த்து ஏன்னு கை தட்டிக்கிச்சான். அப்போ அடுத்தது சரி வா வா வா, அங்கே ஒருத்தர் வராரு, அவர் விடாமல் கோவிலை சுற்றிக்கிட்டே இருக்காரு, அவரை போய் கேட்பவா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். உடனே இன்னொரு ஏஞ்சலும் சரி அதான் கரெக்டான ஐடியா, நம்ம போகலாம் அப்படின்னு போய் அவரை போய் மடக்கி பிடிச்சிச்சான். பிடிச்சி உங்களுக்கு கடவுளை எப்போ பிடிக்கும், என்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு கடவுளை பிடிக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அவர் சொன்னாராம், நான் செவ்வாய் வெள்ளி இப்படி தான் வருவேன், வழக்கமாலாம் வரமாட்டேன், ஆனால் கடவுளை நினைக்காம எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பரவாயில்லையே, இது கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஏஞ்சல் இன்னொரு ஏஞ்சல் கிட்ட சொல்லிச்சான். ஆமான்னு. சரி நீங்கள் போங்க, நீங்கள் சுத்துங்க வழக்கப்படி அப்படின்னு அவருக்கு வழியை விட்டுட்டு இந்த 2 ஏஞ்சலும் அடுத்து யாரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துச்சான். அப்போ 3ஆவதாக ஒருத்தர் வந்தாராம். அவரும் கோவிலில் இன்னொரு கோவிலுக்கு போச்சு. அந்த இன்னொரு கோவிலில் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்த்து கேட்குறாங்களாம், நீங்கள் எப்படி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வந்தீங்க, கோவிலுக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த ஏஞ்சல் 2ம் கேட்குதான். பேட்டி எடுக்குது கிட்டத்தட்ட. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை எனக்கு கஷ்டம்னு வந்தால் முதல்ல நான் கோவிலுக்கு தான் வருவேன், நான் வீட்லேயே உட்காந்துருக்க மாட்டேன். எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் கடவுள்கிட்ட தான் வேண்டிப்பேன், எனக்கு அது சரியாக போயிடும். அதனால எனக்கு கஷ்டம்னு வந்தால் நான் கடவுளை நினைக்காமலே இருக்க மாட்டேன் அப்படி. எப்படி நல்லா கவனிங்க, கஷ்டம்னு வந்தாதான் அவர் கடவுளை பார்ப்பாராம், கஷ்டம்னு வந்தால் தான் கடவுளை கேட்பாராம். அதை எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா நான் கடவுளை நினைக்காமலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதுவும் நல்ல ஆன்சராக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக 2ம் கை தட்டிக்கிச்சான். 2 ஏஞ்சலும் இதுவும் விட கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினச்சிச்சான். நினச்ச உடனே அதுங்க 2ம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தாராம். அவர் கோவிலே இல்லை, கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் அவசரமாக போய்கிட்டு இருக்கார். இந்த 2 ஏஞ்சலும் அவரை முதல்ல மடக்கி பிடிச்சிச்சான். பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், என்ன விஷயம் சொல்லுங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த ஏஞ்சல் கேட்டுச்சான்,
நீங்கள் வந்து கடவுளை வணங்கும் பழக்கம் உண்டா? எப்பெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க? எப்பெல்லாம் நீங்கள் கடவுளை நினைப்பீங்க அப்படின்னு கேட்டுதான். அவர் சொன்னாராம், எனக்கு கோவிலுக்கு போக நேரமே கிடைக்கிறதில்ல, எனக்கு கடவுளை வணங்க நேரமே கிடைக்கிறதில்ல. எனக்கு வந்து யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா, குறிப்பாக ஏழை மக்கள், அதாவது வசதி இல்லாதவங்க, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்வதற்காக நான் போயிடுவேன். இப்போ கூட பாருங்கள், அப்படி தான் ஒரு அர்ஜென்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு உதவி கேட்டிருக்காங்க, அதுக்காக போகிறேன். இப்படி தான் என்னுடைய 24 மணி நேரங்களும் அதிலே போகுது. நான் எங்கேருந்து கோயிலுக்கு போகிறது, எங்கேருந்து கடவுளை நினைப்பது? எனக்கும் ஆசை தான், ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த 2 ஏஞ்சலும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி பார்த்துக்கிச்சான். பார்த்தியா என்ன சொல்கிறாருன்னு நோட் பண்ணிக்கோ அப்படின்ச்சா ஒன்று இன்னொன்று பார்த்து. ஆனால் இன்னொன்றும் ஆமாம் 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 அப்படின்னு. சரி, இப்போ 4 பேரை மீட் பண்ணிடுச்சு, 4 பேர்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் வாங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டும் சேர்ந்து கடவுள்கிட்ட போவோம் அப்படின்னு இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கடவுளை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வெளில வெயிட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா பார்க்கணுன்னாக்க? ஸோ வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வணங்குறாங்க. அந்த 2 ஏஞ்சலும் வணங்குது. வணங்கின உடனே இப்போ கடவுள் சொன்னார், போயிட்டு வந்தீங்களா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, போனீங்களா, பார்த்தீங்களா, எப்படி எல்லாம் இருந்தது, என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்கெல்லாம் எப்போ கடவுளை வணங்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குமே அப்படின்னாராம். அது வந்து ஏன் கேட்குறீங்க, ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து நான் 24 மணி நேரமும் கடவுளையே தான் வணங்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அவர் தான் வந்து மிகச்சிறந்த பக்தராக இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது. அவர் தான் உங்களை எப்பொழுதும் வணங்கக்கூடியவர், அவர் தான் கடவுளை அதிகமாக வணங்கக்கூடியவர், இவருடைய பக்தியே சிறந்த பக்தி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் தான் வந்து உங்களை வந்து இடைவிடாமல் நினைக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு அந்த ஏஞ்சல் ரெண்டும் கோரஸாக ஒரே குரலில் சொல்லிச்சான். அப்போ கடவுள் சொன்னாரா, இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. 4வதாக ஒருத்தரை பார்த்தீங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னோடனே இது ரெண்டும் சொல்லிச்சா, ஆமாம் அவர் தான் நான் கோவிலுக்கே போக மாட்டேன்னாரு, கடவுளையே பார்க்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் இடத்துல போய் நின்று அவங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு என்னால் ஆன உதவியை செய்வேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிச்சா. அங்கதான் இறைவன் வசிக்கிறான், அவர்களது மனதில் தான் நான் இருக்கேன், அவர்களது வடிவில் தான் நான் மற்றவர்களுக்கு உதவுகிறேன். அதனால அதிகமாக இறைவனுக்கு பிடித்தமானவர், கடவுளுக்கு பிடித்தமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த 2 ஏஞ்சலுக்கும் 2 தேவதைகளுக்கும் ஆன சந்தேகம் தீர்ந்தது. புரிஞ்சுதா? அதாவது யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் வசதி இல்லாமலோ, ஏதோ சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி தான் அந்த இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு, மிகப்பெரிய சர்வீஸ், மிகப்பெரிய ஹெல்ப். இப்போ நம்ம ரொம்ப மிகச்சிறந்த பக்தியோட இருந்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி இறைவனை சுற்றி கொண்டே இருந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவியை நாம செய்யலைன்னாக்க அந்த கடவுள் வந்து நம்முடைய பக்தியை ஏற்பதில்லை. நீங்க எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான, ரொம்ப பிடிச்ச, எனக்கு பிடிச்ச பெட் சைல்டு அப்படின்னு நீங்க இருக்கணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது ஏதாவது கஷ்டத்துல இருந்தா அவங்க கஷ்டத்திற்கு தீர்ப்பதற்கு நம்மாலான சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன ஹெல்ப் ஏதாவது பண்ணலான்னா பண்ணணும். அப்படி பண்ண முடியலனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு மேலும் துன்பத்தை கொடுக்காமல் இருக்கணும். மேல மேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு ட்ரபிள் கொடுக்கறது, அவங்களுக்கு கிண்டல் பண்றது, இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே காடுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ அந்த ஏஞ்சல்ஸுக்கு வந்து எப்படி பக்தி பண்ணணும், கடவுள் வந்து யாருக்கு, கடவுளை வந்து நம்ம எப்படி வழிபட்டால் கடவுளுக்கு நம்மை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி யாருடன் இருப்பது அவசியம், யாரோட நம்ம சேர்ந்து இருக்கணும், நல்லவர்களின் நட்பு, நல்லவர்களுடைய ஜாலியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வளரும் பொழுதே யார் வந்து நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களோ, தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்காம நல்ல விஷயங்களை யார் பேசுகிறாங்களோ, நல்ல செயல்களை யார் செய்கிறாங்களோ, அதாவது குட் ஆக்டிவிட்டீஸோட யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் குட் பர்சன்ஸ்.
சரியா? அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட கம்பெனி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தப்பானவர்கள்ட்ட வந்து நமக்கு வந்து தள்ளி நிற்கணும். அவங்க சொன்னா செஞ்சுட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன, தப்பான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல, ஏதாவது தப்பு பண்ணிட்டு, ஓ பேப்பர்ல மார்க் கம்மி ஆயிடுச்சா, அப்பா அம்மா கிட்ட காட்டாது, அப்படியே ஹைட் பண்ணிடு, அப்படியே டெஸ்க்கு கீழே வச்சிரு, அப்படியே தூக்கி போட்டுரு, இப்படிலாம் சொல்லி கொடுக்குறவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து அவளோட வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்லாம் அட்வைஸ் பண்றவங்கலாம் இருப்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் வந்தாங்கன்னாக்க நம்ம அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கணும். அதெல்லாம் நம்ம ஏற்கக்கூடாது. நல்லவர்களோட நம்ம நிறைய பழகணும். நல்ல குணங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களோட இப்போ இந்த ஷோவெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். சரியா? நல்லவர்களோட நீங்கள் வந்து அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறவங்க கூடயே நம்ம இருக்கணும். கரெக்டாக சாய் டிவியில் சுட்டீஸ் நேரம் வந்த உடனே ஆன் பண்ணி ரெடியாக உட்காந்துடணும். நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக. இப்போ பாருங்களேன், அப்படித்தான் வந்து ஒரு கதை, இதை புரிய வைக்கிறதுக்காகவே இந்த கதை என்னன்னாக்கா, மகாவிஷ்ணுகிட்ட நாரதர் போனாராம். ஒரு கேள்வி, நாரதருக்கு தான் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸே வரும். நாரதர் வந்து என்ன கேட்டாராம், சத் சங்கத்தின் பலன் என்ன அப்படின்னு கேட்டாராம். சரி, நீங்க சொல்லிட்டீங்க. சரி, சத் சங்கம்னா என்ன அப்படின்னாக்க, நல்ல விஷயங்களை பேசக்கூடியது, அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட இறை அனுபவத்தை பெறக்கூடிய, அதாவது நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை பேசுபவர்களுடன் நம்முடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இப்போ சுட்டீஸ் நேரத்துக்கு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது கூட சத் சங்கம் தான். இந்த மாதிரியான இந்த சத் சங்கத்தில் எப்படி ஈடுபடுவது, இது மாதிரி பண்ணுறதுனால என்ன யூஸ்? இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் வந்து சுவாமி கதையெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சாமி கதையெல்லாம் கேட்கறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குலாம் வரும் இல்லையா? அந்த டவுட்டுக்கு தான் இந்த கதை. எதுக்காக நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சத் சங்கம். அது நல்ல விஷயங்களை பேசக்கூடியவர்களுடன் இருக்கக்கூடியது தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சத் சங்கம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னாக்க அவங்களை வந்து ஏதாவது ஒரு பஜனை நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கோவிலுக்கு போனீங்கன்னா வந்து நிறைய பஜனை நடக்கும். இப்போ கார்த்திகை மாசத்துல நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்ப பூஜைலாம் நடக்கும், ஐயப்ப பஜனை நடக்கும். கோவிலில் போனீங்கன்னா ராதா கல்யாணம், சீதா கல்யாணம்லாம் நடக்கும். அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து பெரியவர் உட்காந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அதைத்தான் வந்து சத் சங்கம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும், நல்ல விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சரியா? அந்த மாதிரியான சத் சங்கத்தினால என்ன பலன்? நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுனால, பெரியவர்களை சந்திக்கிறதுனால என்ன பலன்? இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து யாராவது ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து பக்தியானவர்களாக இருக்காங்க, மிகப்பெரிய மனிதர்களாக இருக்காங்க. அம்மா வந்து கூப்பிடுறாங்க, பாப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாக்க, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வரலம்மா, எனக்கு இந்த கலரிங் இருக்குமா, இதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா, நான் வந்து இந்த காட்டன் இருக்குது, இந்த டிவி ஷோ இருக்குமா, நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களோட சேர்ந்து போய் பார்க்கணும். எதுக்காக இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ பாருங்களேன், இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு தெரியும். இப்போது நாரதர் போய் என்ன பண்ணுறாருன்னா, மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாரு, இந்த சத் சங்கத்தின் பலன் என்ன அப்படின்னு. அதை நான் சொல்கிறத விட எப்போவுமே காடுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதாவது தானே நேரடியாக சொல்வதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ அம்மா வந்து சொல்றாங்க, அங்க ஓடாத, விழுந்துருவ, உனக்கு அடிபட்டுடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே கேட்குறோமா? கேட்க மாட்டோம். உடனே குடு குடு குடுன்னு ஓடுவோம் இல்லையா அம்மா சொன்னாக்க. அப்போ நம்மளா விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுப்போம், ஐயோ இதுக்கு தான் அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா முதல்லயே சொன்னாங்களே, கேட்டுருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தானே நமக்கு அது தெரியுது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாருனாக்க, ஓகே அனுபவிச்சு பாரு, நான் சொல்றதை விட நீ அனுபவிக்கும் போது உனக்கு அதனுடைய விளக்கம் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு அவர் நாரதர் கிட்ட சொல்றாராம். நீ என்ன பண்ற, பூலோகத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்றாரு. அந்த இடத்துல வந்து குப்பை மேடு. குப்பை மேடுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குப்பையெல்லாம் ஒன்றா போட்டு நிறையா வேஸ்டேஜஸ் என்னென்ன இருக்கோ, வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும், பழைய பொருட்கள், மீந்து போனது, இந்த மாதிரி வீட்டில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணி போடுறோமோ அந்த குப்பை, மரத்துலேருந்து விழக்கூடிய இலை, காஞ்சு போன இலை, இந்த மாதிரியான கார்பேஜஸ், குப்பைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக போட்டு வைப்பாங்க. அதுக்கு பேர் குப்பை மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குப்பை மேட்டுக்கு போ. அங்கே வந்து ஒரு புழு, சாணி புழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழு, வார்ம்ஸ்,
பெரிய வார்மாக இருக்கும். அந்த குப்பைனாலே வந்து நிறைய இந்த மாதிரியான க்ரீச்சர்ஸ், இந்த மாதிரியான குட்டி 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 விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நீங்களே பார்க்கலாம், நிறைய பூச்சி புழுலாம் நிறைய நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும். சாக்கடையிலையும் இதெல்லாம் உண்டு, காக்ரோச்சஸ்லாம் நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த குப்பை மேட்டில் ஒரு சாணி புழு இருக்கும், அது கிட்ட போ உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் தானே மகாவிஷ்ணுவும், அவர்கிட்ட தான் போய் நாரதர் கேட்குறாரு. கிருஷ்ணர் சொல்றாராம், நீ அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி. உடனே இவர் நாரதர் வந்து அந்த குப்பை மேட்டுக்கு போறார். பெரிய குப்பை மேடா இருக்கு. அதுல வந்து இவர் போன உடனே ஒரு சாணி புழு இப்படி இப்படி நெளிஞ்சு முன்னாடி வருதான். பார்த்த உடனே இவருக்கு அதுகிட்ட போய் பேசுறாராம் நாரதர். அதுக்கு காதுக்கு கேட்குமா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா கிருஷ்ணர் சொல்லி அனுப்பியிருக்காரு இல்லையா, அதனால கண்டிப்பா அதுக்கு கேட்கும் அப்படின்னுட்டு நாரதர் போய் கேட்குறான் அதுக்கிட்ட. சத் சங்கத்தின் பலன் என்ன, இந்த மாதிரி நல்ல மனிதர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதுக்கு அவசியமா அப்படின்னு போய் கேட்குறாராம். அப்படி கேட்ட உடனே அந்த புழு அடுத்த நிமிஷமே அப்படியே சுருண்டு அவர் காலடியில் விழுந்துருதான். அதாவது அந்த புழு வந்து இறந்து போய் விட்டது, அந்த புழு உயிரோட இல்லை. இவருக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சான். என்னடா அது, நம்ம வந்து ஒரு கேள்வி தானே கேட்டோம், அதுக்கே இந்த புழு செத்து போயிடுச்சு நம்ம காலடியில் விழுந்து அப்படின்னு இவருக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் திருப்பி போறார், மகாவிஷ்ணு நம்ம ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட போறார். போய் கேட்குறாராம், என்னாச்சு பகவானே, இந்த மாதிரி புழு கிட்ட போய் நீங்கள் கேட்க சொன்னீங்க, நான் போய் கேட்டேன், என் காலடியிலேயே விழுந்துடுச்சே அப்படின்னதும், அப்படியா, சரி போனால் போது விடு, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத. இப்போ நீ என்ன பண்ணுற, நேராக அங்கே என்னோட கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போ. அது மேலே வந்து கோவில் கோபுரம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கோபுரத்தில் என்னெல்லாம் இருக்கும், பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், காக்கா குருவி எல்லாம் வந்து உட்காந்துக்கும். அதில் நிறைய கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் புறாக்கள் இருக்கும், கோவில்களில் புறாக்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புறா உட்காந்துருக்கும், மாடப்புறா. அது உனக்கு பார்த்தாலே உனக்கு நல்லா தெரியும், அந்த புறா வந்து உட்காந்துருக்கும். அந்த புறா கிட்ட போய் இதே கேள்வியை நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாராம். யார்கிட்ட, நாரதர் கிட்ட. உடனே நாரதர் கோவிலுக்கு போறாரு. அந்த ஈஸியாக அவருக்கு வந்து கண்ணில் படுது அந்த மாடப்புறா. அந்த கோவிலுக்கு போறாரு. அது வந்து ஒரு பெருமாள் கோவில். அந்த கோவிலினுடைய கோபுரம், பிரதான கோபுரத்தில் வந்து ஒரு புறா மட்டும் உட்காந்துருக்கான். இவர் நாரதர் பார்த்த உடனே அந்த புறாவை கூப்பிடுறாரு, இங்கே வா அப்படின்னு. உடனே அந்த புறா பறந்து வந்து அவர்கிட்ட உட்காந்துக்குதான். உட்காந்த உடனே கேக்குதான் வந்து, என்ன விஷயம், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அந்த புறா பேசுதான். நாரதரை பார்த்த உடனே அந்த புறா பேசுது. உடனே இவர் வந்து கேட்கிறாரு அந்த புறா கிட்ட, சத் சங்கத்தின் பலன் என்ன, எதற்காக நல்லவர்களது சேர்க்கை அவசியம் அப்படின்னு கேட்குறாராம். கேட்ட உடனே அந்த புறா அடுத்த நிமிஷமே அப்படியே தலையை தொங்க போட்டு நாரதர் காலடியிலேயே விழுந்து போயிடுதான். இப்போ இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, நம்ம முதல்ல புழு செத்து போச்சு, புறா செத்து போயிடுச்சுன்னு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ போறார் திருப்பி கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி புறாவும் இறந்து விட்டதே, என்ன ஆயிற்று அப்படின்னு போய் கேட்குறாரு. கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து அடுத்தது வந்து, இந்த நாட்டில் ஒரு மன்னன் இருக்கான், அந்த ராஜாக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நீ போய் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பயப்படாத, என்னுடைய பக்தன் ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டில் வந்து ஒரு பசு மாடு இருக்கு, அவன் விடாமல் கோபூஜை செய்து கொண்டு வருகிறவன், அவன் வந்து விடாமல் அந்த பசுவிற்கு பூஜை பண்ணி கொண்டு வரான். அந்த பசுவை போய் பார்த்து விட்டு பிறகு அந்த மன்னனது பையனை, குழந்தைய, நீ போய் தொட்டில இருக்கிற குழந்தைய பார்க்கலாம், முதல்ல நீ பார்க்க வேண்டியது அந்த பசுவை அப்படின்னு சொல்றாராம். இவருக்கு நாரதருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படிலாம் சுத்தி விடுறாரு கிருஷ்ணர், நிச்சயமா அவர் சொன்ன அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு அவருக்கு புரியுது. இருந்தாலும் அவர் சொன்னபடியே அந்த பக்தர், கிருஷ்ண பக்தர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா பக்கத்துல, அவர் வீட்டுக்கு இவர் போறார், நாரதர் போறாரு. ஆனா இவர் போறது யார் கண்ணுக்குமே தெரியலையா. அங்க நேரா வந்து மாட்டு கொட்டகைக்கு போறார். மாட்டு கொட்டகைங்கிறது எப்பவும் எங்க இருக்கும், வீட்டுக்கு பின்பக்கமாகத்தான் இருக்கும். இப்பெல்லாம் முன்னாடிலாம் கட்டி வச்சுக்கிறாங்க, ஆனா அப்படிலாம் கட்டக்கூடாது, எப்பவுமே வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கணும், சுத்தமாகத்தான் இருக்கணும். மாடு இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கிருஷ்ண பக்தர் வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாராம். அங்க ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடுக்கு விடாம பூஜை செய்கிறாராம். அதை கோபூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமான பூஜை. இந்த பக்தர் வந்து அந்த மாட்டுக்கு பூஜை செய்து கொண்டிருக்காராம். அந்த பூஜை செய்து கொண்ட மாடு அது ரொம்ப அழகான மாடா இருக்கு. இந்த மாட்டுக்கிட்ட இந்த நாரதர் போறார். நாரதர்ங்கிறதுனால அவருக்கு ஸ்பெஷல் பவர் உண்டு, அந்த அதிகாரத்தினால அவர் போயிடுறாரு. போன உடனே இவர் போய் பேசுறாராம் அந்த பசுமாட்டுக்கிட்ட, பசுமாடே பசுமாடே, நல்லவர்களை நீ சந்திக்கிறதுனால
உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? சத்சங்கத்தின் பலன் என்ன? நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதனால, அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதால என்ன நடக்கும் அப்படின்னு இவர் போய் கேட்கிறாராம் பசுமாடு கிட்ட. அடுத்த நிமிஷமே பசுமாடு இறந்து போய் விழுந்துருத்தான். இவர் பார்க்குறாரு, இவருக்கு அப்படி என்னது இது ஒன்னொன்னா போய்கிட்டே இருக்கேன், நம்ம போய் பார்க்க ஒவ்வொன்றாக இறந்து கொண்டிருக்கேன்னு இவர் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? யாரை போய் பார்க்க சொல்லியிருக்காரு? ஒரு பிரின்ஸ், ஒரு ராஜாக்கு குழந்தை பிறந்திருக்கு, தொட்டிலில் இருக்கு, அங்கே போய் பார்க்க சொல்லியிருக்காரு. விச்சிச்சோ என்னது எப்படி நம்ம போகிறது அப்படின்னா நம்ம டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு நடப்பை கிருஷ்ணா கிட்ட போய் நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டுருவோம் அப்படின்ட்டு நேராக கிருஷ்ணரை பார்க்க போகிறாராம். பார்த்துட்டு அவர் கிருஷ்ணா கிட்ட போய் சொல்கிறாரு, கிருஷ்ணா என்னது இது, நீங்கள் சொன்னீங்களேன்னு நான் போனேன், முதல்ல புழு இறந்தது, அடுத்தது வந்து புறா இறந்தது, இப்போ பசுமாடும் இறந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்து போய் அந்த இளவரசனை போய் பார்க்க சொல்கிறீங்க. அந்த ராஜாவோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என்னை பார்த்து இத்தனை உயிர்கள் வந்து மடிந்து போகின்றனவே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப கலக்கமாக இருக்குது. எதற்காக என்னை போய் இப்படியெல்லாம் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நாரதர் ரொம்ப பயந்து போயிட்டாராம். நமக்கும் அப்படி தானே கஷ்டமாக இருக்குல்ல, நம்மளால யாருக்காவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம மனசு கஷ்டப்படும் இல்லையா? நம்ம அப்படி தான் இருக்கணும், நாரதர் மாதிரி தான் இருக்கணும். அப்போ நாரதர் போய் அழறாராம். அழுத உடனே கிருஷ்ணா வந்து சொல்கிறாராம், சே இதுக்கெல்லாம் போய் அழலாமா, அப்படிலாம் ஃபீல் பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் அந்த இளவரசனை மட்டும் பாரு, உனக்கு பதில் கிடைக்குதா இல்லையான்னு பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, பயப்படாத, நீ போயிட்டு வா, நான் சொல்கிறேன்ல, என் பேரில் நீ நம்பிக்கை வைக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணும்? காட் ஏதாவது சொன்னால் நம்பணும், நம்பிக்கை வேணும், அதனால நீ நான் சொல்கிறத நீ நம்பணும் அப்படின்னு சொல்கிறாராம். யாரு? நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா. யார்கிட்ட? நாரதர்கிட்ட. இப்போ நாரதருக்கு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பகவானை நம்ம நம்பாமல் இருப்போமா? ஆனால் நாரதர் வந்து அவரே சொல்லிட்டார், கிருஷ்ணரே சொல்லிட்டார் தப்பாவா இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுறாராம், அடுத்து போகிறார். எங்கே போகிறாரு? அரண்மனைக்கு இப்போ போகிறாரு. ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அழகாக தொட்டிலில் போட்டிருக்காங்க. அரண்மனையை மிக அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, யாராவது வந்து போயிட்டே இருப்பாங்கல்ல விசிட்டர்ஸு, அப்போ வந்து வீடே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தைக்கும் அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுருக்காங்களாம், பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அந்த குழந்தை காலெல்லாம் நகை போட்டு, கையெல்லாம் நகை போட்டு அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த குழந்தை. அந்த தொட்டிலில் படுத்துக்கிட்டு கையை காலெல்லாம் அப்படியே உதச்சிக்கிட்டே இருக்கான். உள்ளுக்குள்ளே லைட்டாக பயம் இருக்குது நாரதருக்கு. நம்ம போய் இந்த குழந்தைகிட்ட போய் கேட்டால் அந்த குழந்தைக்கு புரியும், ஆனாலும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி அவங்க அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அந்த நாரதருக்கு ஒரு பயம் வந்துடுச்சான். இருந்தாலும் தைரியமாக போகிறாரு. போய் உடனே அந்த குழந்தை தொட்டிலில் படுத்துட்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தை காதுகிட்ட போய் மெதுவாக பேசுகிறாராம். சத் சங்கத்தின் பலன் என்ன அப்படின்னு கேட்குறாராம். அடுத்த நிமிஷம் இவர் கேட்டுட்டு இவர் நிமிர்ந்துக்கிறார். நிமிர்ந்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை மறைந்து போயிடுறது, மறைஞ்சு காணாமல் போயிடுதான். தொட்டில் இருக்கிற குழந்தையே காணும். அந்த இடத்துல பார்த்தா இப்படி திரும்புறாரு, அந்த இடத்துல பார்த்தா மிக அழகான ஒரு வாலிபன், அதாவது மிக அழகான பெரியவர் ஒருத்தர் நிற்கிறாராம். எப்படின்னாக்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வெல் ட்ரெஸ்டாக இருக்கார், அவ்வளோ அழகான ஒரு வடிவத்தோட நிற்கிறாராம். நின்னவர் வந்து நேரடியாக உடனே வந்து நாரதருடைய காலில் விழறாராம். காலில் விழுந்து அப்படியே வணங்கி கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறாராம். இவருக்கு நாரதருக்கு ஒன்றுமே புரியல. அவர் என்ன சொல்ல, வழக்கம் போல நாராயணன் சொல்லிட்டு இருக்காராம். ஏன்னா அவர் பிரமிப்பில் இருக்கார்ல, நாராயணன் சொல்றார். உடனே அந்த விழுந்த அந்த இளைஞர் இருக்கார் இல்லையா, அந்த பெரியவர், நான் சொன்னேன் இல்லையா குழந்தையிலேருந்து பெரியவர் ஆயிட்டாருன்னு, அவர் வந்து சொல்றாராம், ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து நான் சாணி புழுவாக இருந்தேன், அப்போ நீங்க மிகப்பெரிய பக்தர், கிருஷ்ண பக்தர்லேயே மிகப்பெரிய நாரதர் இல்லையா, எப்ப பாரு நாராயணன் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா, உங்களை தரிசித்த பாக்கியத்தினால் நான் எனக்கு வந்து அடுத்து நல்ல பிறவியாக புறாவாக எனக்கு பிறவி கிடைத்தது. அடுத்ததாக எனக்கு உங்களை புறாவாக நான் இருக்கும்பொழுது என்னை வந்து சந்தித்தீர்கள், இதே கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, நல்லவர்களை சந்திக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு. அன்னைக்கு நான் உங்களை சந்தித்தேன் இல்லையா, சந்தித்த உடனே அடுத்த மிக நல்ல பிறவியாக பசுமாடாக, அதுவும் ஒரு கிருஷ்ண பக்தருடைய வீட்டிலேயே வளரக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு பசுவாக நான் பிறந்தேன். அங்கேயும் வந்து என்னை நீங்கள் கேட்டீர்கள், அங்கேயும் உங்களை நான் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த பாக்கியத்தினுடைய விளைவாக எனக்கு வந்து இந்த குழந்தையாக பிறவி கிடைச்சது. ராஜாவோட குழந்தைனாக்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொசிஷன் இல்லையா, நல்ல ஒரு பிறவி இல்லையா, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ல. அப்போது அப்படி ஒரு பிறவி கிடைத்தது.
அந்த பிறவியின் போது என்னை வந்து நீங்கள் சந்தித்தீர்கள், எனது முழு உருவமே கிடைத்து விட்டது அப்படின்னு பார்த்து பேசினாராம். நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாகவே, எனக்கு மிக நல்ல ஒரு உயர் பதவி கிடைத்து விட்டது, ஒரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவராகவே மாறக்கூடிய, எனக்கு ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாகவே எனக்கு வந்து அந்த அதாவது தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த குணங்களை கொண்ட ஒரு குணவானாக, ஒரு இளைஞனாக நான் மாறி போயிட்டேன். இதற்கு காரணமே உங்களை நான் தரிசித்தது தான் அப்படின்னு சொல்றாராம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சத்சங்கத்தினுடைய பலன் என்ன. அதாவது மிக நல்ல மனிதர்களையும் நல்ல பக்தி விஷயங்களை பேசக்கூடியவர்களையும் நாம மீட் பண்றதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ சுட்டீஸ் நேரத்தை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால என்ன பலன் கிடைக்கும் நீங்க நினைக்கலாம், நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ குட்டீஸ், இந்த நாரதர் கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நல்லவர்களோட நாம இருக்கணும், பக்தி விஷயங்களை பேசக்கூடியவர்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க மூலமா நம்ம நல்ல விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுதான் சத் சங்கத்தினுடைய பலன். அதனால நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு மேம் கிட்ட வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நடக்கும். அதற்கு தான் நீங்கள் வந்து பக்தி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போது சுட்டீஸ் நேரமும் விடாமல் பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறமும் நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல சந்திக்கலாமா? அது வரைக்கும் டாடா, பை பை. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.